இந்த வீடியோவை கிளிக் பண்ண தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்போது தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சல் பரவும் அபாயம் மீண்டும் உருவாகியுள்ளது. வரும் முன் காப்போம். இதை எப்படி தடுக்கிறது, ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுத்துக்கிறது, இப்போ நம்ம பார்ப்போம். இந்த நோயின் அறிகுறியோட திருச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்துள்ளார். இதேபோன்று ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த 1.5 வயது குழந்தைக்கு பன்றிக் காய்ச்சலின் அறிகுறி தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அக்குழந்தையை சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளது. அங்கு அந்த குழந்தை தனி அறையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக தமிழகத்தில் பன்றிக் காய்ச்சலை கண்டறிய மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு வீடு வீடாக சென்று பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டவர்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. என்றாலும் காய்ச்சல் பரவி வருகிறது. நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும்? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன ஜுரம் வந்தால் கூட நீங்கள் தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரை வாங்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நல்ல டாக்டராக போய் உடனடியாக, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல போயிட்டு டாக்டரை போய் பாருங்கள். அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு உண்டான வேக்சினேஷன் எதுனா கொடுத்தா அதை எடுக்க முதல்ல ட்ரை பண்ணுங்கள். காசுக்கெல்லாம் பார்க்காதீங்க. இது ரொம்பவே ஒரு கொடூரமான நோய், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுகிற நோய் இது. இந்த நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா பன்றி தாங்க. இந்த பன்றி முதல்ல இந்த பன்றி இறைச்சியை சாப்பிட்றதோ, உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் ஒரு கழிவறை மாதிரி எதனா இருந்துச்சுன்னா, அங்கே பன்றிகள் சுற்றிட்டு இருக்கிற ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அதுங்க கிட்டேருந்து தான் இந்த வைரஸே பரவுது. இந்த ஸ்வைன் ஃப்ளூ இந்த வைரஸ் மனிதர்கள் எங்கே சென்றாலும் அவங்களுடைய சுவாச காற்று, அவங்க தும்புனாலும், அவங்க என்ன பண்ணாலும் இது பரவுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இது மற்ற வியாதி மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ கேன்சர் தொத்து வியாதி கிடையாது, எய்ட்ஸ் தொத்து வியாதி கிடையாது. ஆனால் இது இதோட மூச்சு காற்று பட்டாலே கண்டிப்பாக இது தொத்திரும். இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்றது, நீங்கள் டெய்லி வெளியில் போயிட்டு வரும்போது வீட்டுக்கு நீங்கள் நல்ல சுடு தண்ணி, வெதுப்பாக இருக்கிற சுடு தண்ணி என்ன பண்ணுங்கள், உங்கள் மூக்கில் இருக்கிற இந்த 2 இந்த ஓட்டைங்க இருக்குது இல்லையா, துவாரத்துலேயும் நீங்கள் ஃபுல்லாக தண்ணியை உள்ளே விட்டு நல்லா ஸ்னிஃப் பண்ணி உள்ளே இழுத்து திருப்பி அதை இது பண்ணுங்கள், சிந்தி விடுங்க. இது 3-4 தடவை நீங்கள் டெய்லி பண்ணோம். இது நார்மலாக முஸ்லீம்ஸ் 5 வேளை தொழுவுறவங்க, நமாஸ் படிக்கிறவங்க அவங்க வசூ பண்ணும்போது இந்த மாதிரி வாயிலையும் மூக்குலையும் தண்ணி விட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி முறையில் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பைக்கில் போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க, ரோட்டில் நடந்து போகிறவங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒரு கர்ச்சீஃப் மூக்கில் கட்டி அதுக்கு மேலே நீங்கள் ஹெல்மெட்டு போட்டு ஓட்டுறது ரொம்ப நல்லது. நடந்து போகிறவங்க அதுக்கு உண்டான மெடிக்கல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் கிடைக்குது. அந்த மாஸ்க் கண்டிப்பாக நீங்கள் வெளி சைடில் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிட்டியில் மேக்ஸிமம் இந்த நோய் கம்மியான ஆளுங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவுட்டரில் ஏன்னா பிக்கு சுற்றுற ஏரியா, அந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தோடனே நிறைய கை கால் சோப்பில் கழுவி, வெளியில் போனாலும் ஹோட்டல்ஸில் சாப்பிட்டாலும் கொஞ்சம் நான்வெஜ்ஜெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. கை கால்லாம் ப்ராப்பராக கழுவி யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்கள ரொம்ப பத்திரமா க்ளீன்லினஸ் சொல்லி கொடுத்து இதை கீப்பப் பண்ணுங்கள். நம்ம ஆயுர்வேத நாட்டு மருந்தை ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷ் மருந்தோட அது கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யும். இந்த பன்றிக் காய்ச்சல் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா மரண எண்ணிக்கை நிறைய பேர் இதில் இறந்துருக்காங்க. நல்லா இருந்தவங்க பார்த்திங்கன்னா, நல்லாவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு இறந்து போகிறதுக்கு காரணம் ஸ்வைன் ஃப்ளூ தாங்க. இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஈஸியான ஒரு முறை சொல்கிறேங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீம், அதாவது வேப்ப இலை, அப்புறம் கற்பூரம்னா நார்மல் கற்பூரம், நம்ம சாமிக்கு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆர்த்தி. ஸோ அந்த கற்பூரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூக்கலிப்டஸ்
ஃபார்மசியில் அப்புறம் நாட்டு மருந்தில் ஈக்குவலிப்டஸ்ன்னு கேட்டால் அது கொடுப்பாங்க. இது கூட வந்து துளசி, இது எல்லாமே வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு கவரில் போட்டோ இல்லை ஒரு ஒரு சேச்சட் மாதிரி அதை செஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா பாக்கெட்டில் நம்ம எங்கே வெளில போனாலும் இதை வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கெல்லாம் வந்து வெளியில் போகிறோமோ இதை இன்ஹேல் பண்ணணும், உள்ளே சுவாசிக்கணும். இது சுவாசிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ உங்களுடைய உள்ளே இருக்கிற பிளட் செல்ஸு, ஸோ அது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து என்ன பண்ணுதுன்னா பலப்படுத்துது. இது பலப்படுத்துறது மூலம் என்னென்னா உங்களுக்கு நிறைய வியாதிகள் வர வாய்ப்பே இல்லை. ஸோ இது கொஞ்சம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து மிகவும் உபயோகமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. நல்ல விஷயம் 4 பேருக்கு போய் சேரணும். தமிழன் உயிரை நம்ம தான் காப்பாற்றணும். ஸோ இது வந்து தமிழன்ட்டு இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து பேருக்கும் நீங்கள் வந்து இதை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. நல்லா நோய் நொடி இல்லாமல் 100 வருஷம் வாழணும். நன்றி. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.